அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி, அதாவது பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை நாளில் நிகழப்போகிறது. வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி 100 ஆண்டுக்கு அப்புறமா ஹோலி பண்டிகை பங்குனி உத்திர நாளில் சந்திர கிரகணம் ஏற்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தில், அதாவது கிரகணத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திர விரதம் எப்படி இருக்கிறது, இதற்கான நேரம் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, பங்குனி விரதம் 24ஆம் தேதியா 25ஆம் தேதியா, எந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் முழு பலனை பெற முடியும், கிரகணத்தின் போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்தெந்த ராசிக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது, இந்த கிரகணத்தின் போது நிகழக்கூடியது என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவல்கள் இந்த ஒரு பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சந்திரன் இணைகிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது மற்றும் சந்திர கிரகணமும் ஏற்படுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கு. அதே போல ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல தெய்வங்கள் அவதரித்த தினம், சிறப்பு விசேஷங்கள், திதிகள், முக்கிய புராணங்கள் அப்படின்னு தனி சிறப்பை கொண்டிருக்கும். ஒரு மாதத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விசேஷங்கள் ஒரே நாளில் நடைபெற்றால் எப்படி இருக்கும்? அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த புண்ணிய நாள் தான் பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட ரீதியாக ஒரு ஆண்டின் கடைசி மாதமாக, அதாவது 12வது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்தில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரமாகும். கிரகங்களின் அமைப்பு படி பங்குனி உத்திரம் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமி திதியில் ஏற்படும். பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே எதிரெதிராக இருக்கும்போது ஏற்படும். பங்குனி மாதம் சூரியன் மீன ராசியில் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது மீன ராசிக்கு 7வது வீடான கன்னி ராசியில் சந்திரன் வரும் பொழுது பௌர்ணமி திதி தோன்றும். பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய இரண்டுமே ஒரே நாளில் ஏற்படுங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு கேதுவுடன் இணைகிறார் சந்திரன். அதாவது 2024 பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் அன்று கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சந்திரன் இணைகிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணமும் ஏற்படுதுங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்த தினமாக கருதப்படுது. பங்குனி உத்திர நாளில் தான் உலகின் தலை சிறந்த வில் வீரனாக கருதப்படக்கூடிய அர்ஜுனன் அவதரித்திருக்காரு அப்படின்னு இதிகாசங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் விஷ்ணு மாயாவுக்கும் பிறந்த சாஸ்தா பங்குனி உத்திர நாளில் தான் அவதரித்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முருகனை காதலித்து திருமணம் செய்த வள்ளி அவதரித்த நாளும் கூட பங்குனி உத்திர நாள் தாங்க. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி வருவது அப்படின்னு கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் மார்ச் 24ஆம் தேதி காலை 11:17 மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை 8:46 மணிக்கே உத்திர நட்சத்திரமும் துவங்கிவிடுது. மார்ச் 25ஆம் தேதி பகல் 1:16 வரைக்கும் பௌர்ணமி திதியும் காலை 11:19 வரைக்கும் உத்திர நட்சத்திரமும் இருக்கு. இதனால் மார்ச் 24, மார்ச் 25 இவற்றில் எந்த நாளை பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் பக்தர்களிடையே ஏற்பட்டிருக்கு. எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் 24ஆம் தேதியே துவங்கியிருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகு இரண்டும் துவங்குது. ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்கிறதோ அதுவே அந்த நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மார்ச் 25ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இருக்கு. இதனால மார்ச் 25ஆம் தேதி தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டுங்க. பங்குனி உத்திர விரதம் எப்போது துவங்க வேண்டும் அப்படின்னா, பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவுல பால் பழம் மட்டும் உணவா எடுத்துக்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுறதுனால மார்ச் 24ஆம் தேதி
தேதி இரவு எளிமையான உணவுகள், அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை நாம் துவங்கலாம். மார்ச் 25ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும். முடிந்தவர்கள் மார்ச் 25ஆம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி 12ஆம் தேதி அன்று கூடி வருது. அனைத்துமே 12 அப்படின்னு முருகனுக்குரிய எண்ணில் வர்றதுனால இது மிகவும் விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்ச் 25ஆம் தேதி காலை 10:23 முதல் பகல் 3:02 வரைக்கும் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருதுங்க. அதனால் இந்த சமயத்தில் விரதம் வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு தரும். அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் சோமவாரம் இணைந்து வருவது மற்றொரு விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளுடன் சிவபெருமானின் அருளையும் நம்மளால் நிச்சயம் பெற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் குறைந்தபட்சம் 2 முறை தோன்றுங்க. 2024ஆவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமாக தோன்றும் அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழப்போகிறது. பௌர்ணமி அன்று தான் சந்திர கிரகணம் நிகழுது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி பௌர்ணமி நாளில் ஹோலி பண்டிகை மட்டுமில்லாமல் பங்குனி உத்திரை திருநாளும் வந்துட்டுருக்கு. சந்திர கிரகணம் ஒரு புவியியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னா கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறதுனால சந்திர கிரகணம் ஏற்படுது. ஒளி பொருந்திய சந்திரன் கதிர்கள் மங்குறதுனால கிரகண நிகழ்வு மங்களகரமானது கிடையாது. சந்திரனின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களையும் பாதிக்கும். கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் வலுவடைந்து இதன் காரணமாக நம்மை சுற்றியிருக்கக்கூடிய பல விஷயங்களும் பாதிக்கப்படும். முதல் சந்திர கிரகணம் 2024ஆவது ஆண்டின் முதல் கிரகணம் ஹோலி தினத்தன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டு ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் ஒரே நாளில் நிகழுதுங்க. மார்ச் 25 அன்னைக்கு ஹோலி நிகழக்கூடிய நாள் அன்னைக்கு தான் சந்திர கிரகணமும் தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 25ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்த சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி காலை 10:23 மணிக்கு தொடங்கி மாலை 3:02 மணி வரைக்கும் நீடிக்குங்க. இந்த சந்திர கிரகணம் எந்த நாடுகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், ஹாலாந்து, பெல்ஜியம், நார்வே, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பசிபிக் அட்லாண்டிக், ஆர்டிக் ஆகிய நாடுகளில் மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் தெரியுங்க. மார்ச் 25 அன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் சுப பலன்கள் உண்டாகுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, அந்தஸ்து கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் மாற்றமும் ஏற்படலாம். வியாபாரம் சாதகமாக இருக்கும். வியாபாரம் விரிவடையும். திடீர் பண ஆதாயமும் உண்டாகும். வேலையால் மகிழ்ச்சி பெறுவீங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலைகள் எளிதாக நிறைவேறும். பதவி உயர்வு கிடைக்கலாம். முக்கியமான பொறுப்புகளை பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். வணிக வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் மிகவும் நன்மை பயக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ப முழு பலன்கள் கிடைக்கும். அறிவால அங்கீகாரம் பெறுவீங்க. புகழ் அதிகரிக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுப பலன்கள் கிடைக்கப்பெறும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெற்றிகள் குவியும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கப்பெறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் சம்பந்தமான சிக்கலை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு ஏற்படும். புதிய வேலை அப்படி இல்லைன்னா பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா நல்ல செய்தியை கேட்க காலதாமதம் ஆகலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். புதிய முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கன்னி ராசிக்கினருக்கு
ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் வேலையில் கவனத்துடன் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புதிய முதலீடு திட்டங்களை தொடங்குவதற்கு முன்பாக துறை வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக உங்களுக்கு வீண் செலவுகள், திடீர் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகணத்தால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. எதிர்மறையான எண்ணங்கள், விசித்திரமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நம்பிக்கை குறையும். மனக்கவலையும் மன அலக்கழிப்பும் ஏற்படலாம். இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் உங்களினுடைய பேச்சில் நிதானத்தையும் கோபப்படுவதையும் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையுடன் செயல்பட பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகணத்தால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. தந்தையின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். மேலும் பணியிடத்தில் கடினமாக உழைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமலும் போகலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் சுப பலன்கள் உண்டாகும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, அந்தஸ்து கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம். வியாபாரம் சாதகமாக நடக்கும். வியாபாரம் விரிவடையும். திடீர் பண ஆதாயமும் உண்டாகலாம். வேலையால் மகிழ்ச்சி பெறுவீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைகள் எளிதாக நிறைவேறும். பதவி உயர்வு கிடைக்கலாம். முக்கியமான பொறுப்புகளை பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைக்கலாம். வணிக வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும். வங்கி இருப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் மிகவும் நன்மை பயக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ப முழு பலன் கிடைக்கப்பெறுவீங்க. அறிவால அங்கீகாரம் பெறுவீங்க. புகழ் அதிகரிக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரம் பெருகும். புதிய ஒப்பந்தங்களை பெற முடியக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலவப்பெறும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுப பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலையில் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். வெற்றிகள் குவியும். பொருளாதார நிலையும் சிறப்பாக அமையப்பெறும்.